மதுரையில் ஒரு முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க மதுரை நகரத்தில். ரொம்ப முக்கியமான வழக்கு. அந்த வழக்கை தயார் பண்ண சொல்லி எங்கள் சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க. சில குறிப்புகள் கொடுக்குறாங்க, நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அது ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கொலை வழக்கு, ஒரு சென்சிட்டிவ் மர்டர் கேஸ். அப்போ பார்க்குறீங்கன்னா நான் அப்படியே வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சது 150 பக்கம் 200 பக்கத்துக்கு குறையாமல் இருக்கும். அந்த எஃப்ஐஆர்லேருந்து 161 அந்த கேஸு, அவருக்கு முன்னாடி நடந்த கேஸு, நிறையா ஆவணங்கள் வச்சுருப்பாங்க, டிடென்ஷன் ஆர்டர் இருக்கும், கிரவுண்ட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அதை படித்தோன்னா எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிடென்ஷன் ஆர்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், புக்லெட் எல்லா டாக்குமெண்ட்டும். இது எப்படி இந்த ஆர்டர் தப்புன்னு சொல்லி நம்ம வழக்கு போட போகிறோம், இதை எப்படி சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி குழம்புறோம். அப்போது பார்த்தீங்கன்னா திரு பகத் சிங்னு வழக்கறிஞர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் திரு பி ரத்னம் சார்கிட்ட ஜூனியராக இருக்கும்போது அவர் எனக்கு இமிடியட் சீனியர். இப்போ சார் பார்த்தீங்கன்னா நிறையா டிடென்ஷன் கேஸ், அவர் அப்போயே நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கேஸஸ்லாம் அவங்க ரெடி பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. இருந்தால் கூட நான் ஒரு வழக்குக்கு கூட தயார் பண்ணதோ கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணதோ கிடையாது. ஏறக்குறைய 97 என்ரோல்மெண்ட்டு, ஏறக்குறைய 8 ஆண்டுகள் கழித்த பின்னாடி தான் 2005 வாக்கில் தான் டிடென்ஷன் ரெடி பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே சார் தராங்க. அப்போ நான் பகத்சிங் சார்கிட்ட கட்டை தூக்கிட்டு ஓடுறேன். அது மாதிரி இது என்ன சார் செய்யலாம் அப்படின்னோடனே அவர் பகத்சிங் சார் பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வாங்கி அப்படியே அப்படி திருப்புறாரு. ஒரு டீ சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. டீ சாப்பிட்றோம். அந்த ஒரு டீ சாப்பிட்ற நேரத்துக்குள்ளே அந்த கட்டை அப்படியே பார்க்குறாரு. கிட்ட திருப்பிட்டு கட்டை வச்சுட்டாரு. சரி ரைட்டு, சார் நம்மளை நீங்கள் கட்டை கொடுத்துட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாரோ அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு வச்சவொன்னே நோட் பண்ணிக்கோங்க தலைவாரேன்னு சொல்லிட்டு வரிசையாக பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. இதில் சிமிலர் கேஸ் பெயில் ஆர்டர் எலிஜிபிளாக இருக்குது, ரிலேட்டட் டாக்குமெண்ட் தரலை, ஒரு அட்வர்ஸ் கேஸில் சப்ஜெக்ட் டிசேட்டிஸ்ஃபேக்ஷன் நாட் ரெக்கார்டட் ரிலேட்டிங் டு பாசிபிலிட்டி ஆஃப் த டிட்டனோ கம்மிங் அவுட் ஆன் பெயிலு, டிடென்ஷன் ஆர்டர் பாஸ்டு பிளேட்டட்லி, இவ்வளோதான், போயிட்டு வாங்க. என்னங்க ஏதோ 4 வார்த்தை சொன்னீங்க, அது என்னது, இவ்வளோதான் அடிங்கிறார். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து ரெடி பண்ணிட்டு எங்கள் சீனியர்கிட்ட காமிச்சேன். அந்த கரெக்ஷன் காமிக்கும்போது சார் சில பாயிண்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க, அதை டெவலப் பண்ண சொல்கிறாங்க. அது ஃபைனல் ஹியரிங் வருது. அப்போ எங்கள் சீனியர் ஒரு முக்கியமான வழக்கில் ஹெல்டப் ஆகிறதுனால இப்போ என்கிட்ட சில பாயிண்ட்ஸ் கொடுத்து இதான் விஷயம், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கையில் வச்சுக்கோங்க, சும்மா போய் சொல்லுங்கள் அப்படின்னுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆர் பாலசுப்ரமணியம் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச். எப்படியோ பயந்து போகிறோம். பெரிய கட்டு ஒரு 10 கேஸ் எடுக்கிறாங்க. ஐட்டம் நம்பர் 42 ஒட்டினோன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. விளாட 42 பேஜ் நம்பர் இல்லிஜிபிள், அவர் கட்டே திறக்கலாம், எஸ் அலவுடு. உடனே அடுத்தவரை மிலாடு நோ பெயில் பெட்டிஷன் ஃபைல்டு மிலாட அலவுடு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எனக்கு வருது என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம அப்படியே மிலாட் கைண்ட்லி பாஸ் ஓவர் டுமாரோன்னு சொல்லி கேட்குறோம். ஜட்ஜி என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பேசுங்க, நான் அலோவ் பண்ணுறேன், அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறார். இருந்தால் நம்மளுக்கு பயம், ஐயோ இது ரொம்ப முக்கியமான கேஸ், இந்த பாயிண்ட் என்ன செய்வாரோ எது செய்வாரோ, சார்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிறோன்னு நினச்சி அதை ஒரு அடுத்த நாள் கேட்குறோம். அப்புறம் உட்காந்து பார்க்குறோம். எனக்கு பின்னாடி வர கேஸும் சல்லு வேகமாக நல்லபடியாக முடிஞ்சு போகுது. அப்புறம் மறுபடியும் ஏதோ படித்து அடுத்த நாள் எங்கள் சார் சொன்ன பாயிண்ட்ஸை எந்திரிச்சு 2 சொன்னோம். உடனே அது ஒரு 10 செகண்டு கூட இல்லை, அப்படி சொன்னோன்னே அந்த பேஜை திருப்பிட்டு அலவுடுன்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய கேஸ் முடிச்சிட்டோன்னு சொல்லி சார் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் சார் அந்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக தராங்க. சிறையில் போய் சிறைவாசிகளை பார்க்க சொல்கிறாங்க, சில கேஸ் தராங்க. அப்புறம் ஒவ்வொன்றா தயாராகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சமாக அது இப்போ விஷயத்தை கற்றுக்கிட்டு வரும். ஏறக்குறைய எல்லா பேரும் இப்படி தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வருவாங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த நீதிமன்றம் ஹேபியஸ் கார்பஸ் நடத்துகிற நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வருதுன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே கேஸை முடிச்சிருவாங்க. 15 நிமிஷங்கிறது ஒரு கேஸுக்கு 15 நிமிஷம் கிடையாது. 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த 15 கேஸும் முடிஞ்சிடும். நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்போ ஏதோ எந்திரிச்சுட்டு ஏதோ சொல்கிறாங்க, அலவுடுங்கிறாங்களே என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நம்ம எந்த அளவுக்கு மிக ஆழமாக அந்த வழக்கை நம்ம தயார் பண்ணுறோமோ அவ்வளோ சுலபமாக நீதிமன்றத்தில் குறைந்த நேரத்தில் அந்த வழக்கை நம்ம நீதிபதியிடம் நம்ம எளிமையாக சொல்ல முடியும். அப்போ வழக்கை நம்ம தயார் செய்வது ரொம்ப முக்கியம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸை பொறுத்தளவுக்கு ஒரு கட்டடம் கட்டுவதற்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போடுற மாதிரி தான்.
ஒரு நல்ல பேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மாடி வேணாலும் நீங்கள் வந்து கட்டிட்டு போக முடியும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் நம்ம ஹேபியஸ் கார்பஸ் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது வெவ்வேறு கிரவுண்ட்ஸ் வெவ்வேறு காரணங்களில் ஹைகோர்ட் வந்து அதை கன்சிடர் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த டிடென்ஷன் ஆர்டரை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். அது இல்லீகல் அப்படின்னு சொல்லி டிட்டனுவை செட் லிபர்ட்டி நம்ம ப்ரேயர் வைக்கும்போது வெவ்வேறு காரணங்களால் டிடென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. நான் முக்கியமாக அதை வந்து ஒரு 5 சப்ஹெட்டிங்ஸில் கொண்டு வரேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ். அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸை எங்கேருந்து எடுத்தோம்? ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 5லேருந்து எடுத்தோம். அதில் தான் அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ். அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸுங்கிறது சம்மந்தமாக 1000க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் இருக்குது. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், 3 ரெப்ரசன்டேஷன், 4 அட்வைசரி போர்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் டிட்டென். இந்த சப்கெட்டிங்ஸில் வந்து டிடென்ஷன் ஆர்டரை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அந்த ஃபஸ்ட்டு டே அண்ட் லாஸ்ட் டேவை கால்குலேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது சம்மந்தமாக கபில் வாதவான் ஜட்ஜ்மெண்ட். அது வந்து கிரிமினல் அப்பீல் நம்பர் 701 ஆஃப் 2020 சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெர்சஸ் கபில் வாதவான். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெர்சஸ் கபில் வாதவான், கிரிமினல் அப்பீல் நம்பர் 701 அண்ட் 702 ஆஃப் 2020. அதில் தான் அந்த ஃபஸ்ட் டே லாஸ்ட் டேட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும் ரிலேட்டிங் டு த ஸ்டாச்சுட்டரி பெயில் அண்டர் செக்ஷன் 167 சப்கிளாஸ் 2 சொல்கிறாங்க. அதை நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரவிச்சந்திரன் விசஸ் ஸ்டேட் 2023 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் 121 செக்ஷன் 8 சப்கிளாஸ் 1 வந்து டேட்டா பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் ஷால் பி இன்க்ளூடட் ஃபார் கால்குலேட் த டேட் ஃபார் சர்வ் த கிரவுண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 8 சப்கிளாஸ் 1. 8 சப்கிளாஸ் 1ல் 5 days சொன்னோம் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டர். அந்த ஃப்ரம் த டேட் ஆஃப் டிடென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த டேட்டுங்கிறது ஃபஸ்ட் டேட் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரவிச்சந்திரனில் சொன்னாங்க. இதுக்கு கான்ட்ரரி வியூவும் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் இந்த பாயிண்ட் இன்னும் செட்டில் பண்ணலை. கோமதி விசஸ் பிரின்சிபல் செக்ரட்டரிங்கிற கேஸ்லேயும் இதே அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேட்டட் சப்ளை ஆஃப் த புக்லெட் லேட்டு 5 நாள் கழித்து புக்லெட்டை சர்வ் பண்ணால் அது வயலேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அதிகமாக ஹைகோர்ட்டில் குவாஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, த லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் இன் த லாங்குவேஜ் நோன் டு த டிட்டனு. அது வந்து இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு புக்லெட்டு தருவாங்க. டிடென்ஷன் ஆர்டர் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில் அந்த டிடென்ஷன் ஆர்டருங்கிறது 1 பேஜ் தான் இருக்கும். டிடைனிங் அத்தாரிட்டி வந்து ஃபார் த ரீசன் மென்ஷன்ட் இன் த grounds of detention and on the basis of the powers given by the government by way of GO number dash so and so under section 3 of so and so act, I hereby pass the detention order and branding him as a gunda under the so and so act அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும். ஒரு பேராக தான் இருக்கும், 2 பேரா. இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில் டிடைனிங் அத்தாரிட்டி நேரேட் பண்ணுவார். அவருக்கு என்னென்ன கேசஸ் இருக்குது, இந்த கேஸ்னால எப்படி பப்ளிக் ஆர்டர் எப்படி வயலேட் ஆச்சு, அடுத்து என்ன சொல்லுவாரோன்னா இவர் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, பெயில் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, இல்லை டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இல்லை நாட் ஃபைல்டு. இதே போல் கேஸில் மற்ற ஆட்கள்லாம் வெளியே வந்திருக்காங்க. இஃப் ஹீ கம்மிங் அவுட் ஆன் பெயில் ஹீ வில் இண்டல்ஜ் இன் சச் கைண்ட் ஆஃப் ப்ரிஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஃபியூச்சர். தேர்ஃபோர் ஃபார் ப்ரிவென்டிங் ஹிஸ் ப்ரிஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஹியர்பை பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையே வருவாங்க. ஒரு பிணையில் வெளிவரும் பட்சத்தில் இதே போல் செயலில் வந்து ஈடுபடுவார். அதை தடுப்பதற்காக தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதை தடுக்கிறதுக்காக டிடென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி, அதே மாதிரி ஒரு வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இதேமாதிரி நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னா ஃபார் ப்ரொடெக்ட் த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்டில் ஃபார் ப்ரொடெக்ட் த சப்ளை அண்டு சர்வீஸ் ஆஃப் த நேஷன் அப்படி கமாடிட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு காஃபி போசா கேஸில் சட்டன் டெர்மினாலஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ குண்டாஸ் ஆக்டில் வரக்கூடிய பப்ளிக் ஆர்டரை கொண்டு போய் இப்போ காஃபி போசாவில் போட தேவையில்லை. சப்ளை அண்ட் சர்வீஸை கொண்டு வந்து குண்டாஸ் ஆக்டில் கொண்டு வந்து அந்த கிரவுண்ட்லேயே வந்து நம்ம கேஸ் வந்து டிடென் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஒரு டிடென்ஷன் ஆர்டர் போடும் பொழுது இப்போ டிடைனிங் அத்தாரிட்டி ஆட் டு ஹவ் அப்ளைங் ஹிஸ் மைண்டு பிகாஸ் ஹி இஸ் டேக்கிங் த
த ப்ரீசியஸ் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் த சப்ஜெக்ட். ஒரு பர்சனல் லிபர்ட்டியை வந்து எடுக்கும் பொழுது அவர் வந்து ஹவ் டு அப்ளை ஹிஸ் ஃபுல் மைண்டு, இல்லைன்னா அந்த கிரவுண்ட்லேயே வந்து டிடென்ஷன் ஆர்டர் கோஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நோன் டு த டிட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்லெட் தராங்க இல்லைங்களா, டிடென்ஷன் ஆர்டர் கிரவுண்ட்ஸு 3 வந்து இந்த புக்லெட் தருவாங்க. இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில் எதை பற்றியெல்லாம் அந்த டிடெய்னிங் அத்தாரிட்டி நேரேட் பண்ணுறாரோ, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட்ஸோ டேட்டு, சோன்ஸோ பர்சன் ப்ரிஃபர்டு கம்ப்ளைண்ட்டு, நேரேட்டட் த கம்ப்ளைண்ட் சோன்ஸோ, இந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி அரெஸ்டட் ஹிம் ஆன் சோன்ஸோ டேட்டு அண்டர் செக்ஷன் இன் கிரைம் நம்பர், ரிமாண்டட் ஹிம் இன் டு ஜுடிஷியல் கஸ்டடி, ரிமாண்ட் எக்ஸ்டெண்டட் டு சோன்ஸோ டேட்டு, எல்லாம் அந்த கதையை அப்படியே சொல்லிகிட்டே வருவாங்க. எதை பற்றியெல்லாம் டிடெய்னிங் அத்தாரிட்டி வந்து அதில் ரிலை பண்ணுறாரோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் டிட்டனுக்கு சர்வ் பண்ணணும். அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா ஒரு புக்லெட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஒரு புக்லெட்டை ரெடி பண்ணி அதில் அந்த எஃப்ஐஆர் 161 ஸ்டேட்மெண்ட்டு, ரிமாண்ட் ரிக்வெஸ்ட்டு, ரிமாண்ட் ஆர்டர், ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர், ஒரு போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்கன்னா அந்த கஸ்டடிக்கு போலீஸ் அஃபிஷியல் ஃபைல் பண்ண அஃபிடவிட்டு, போலீஸ் கஸ்டடி ஆர்டரு, கன்ஃபஷன் இருந்தால் கன்ஃபஷன், ஃபார்ம் 91, ரிமாண்ட் ரிக்வெஸ்ட்டு, ரிமாண்ட் ஆர்டர், பெயில் பெட்டிஷன், பெயில் ஆர்டரு, என்ன எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்டை பற்றி டிடெய்னிங் அத்தாரிட்டி ரிலை பண்ணுறாரோ எல்லா டாக்குமெண்ட்டையும் சர்வ் பண்ணணும் டிட்டனுக்கு. எதுக்காக? ஃபார் எனேபிளிங் ஹிம் ஃபார் சப்மிட்டிங் எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன். அண்ட் ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 5 கீழே எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக அந்த டாக்குமெண்ட் சர்வ் பண்ணுறாங்க. அது என்னென்னு இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன், இந்த லாங்குவேஜ் நோன் டு த டிட்டனும். இந்த லாங்குவேஜ்னால் ஃபுல் டாக்குமெண்ட்டுமே தமிழில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் ஆர்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வரி தான் இருக்கும். அக்யூஸ்டு ப்ரொடியூஸ்டு, ரிமாண்ட் எக்ஸ்டெண்டட் டில் 17/4/2026ன்னு அந்த ஒரு ரிமாண்ட் ஆர்டர் 2 வரி தான். அது மட்டும் இங்கிலீஷில் இருக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணல. மற்ற எல்லாத்தையும் அழகாக இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் தமிழில் கொடுத்துறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 2 வரி மட்டும் தமிழில் கொடுக்கலைன்னா அப்போ அவங்க ரிக்வெஸ்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிட்டனோ சைடில் இருந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, இதை வந்து எங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணித்தாங்கன்னு ரிக்வெஸ்ட் கொடுத்து கவர்மெண்ட் அதை கம்யூனிகேட் பண்ணலைன்னா எல்லாமே பக்காவாக இருந்தால் கூட அந்த தமிழ் வெர்ஷன் தராததுனால டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் 1999 வால்யூம் 2 SCC 413 பவனம்மாள் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நிறைய தமிழ்நாடு கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிப்போர்ட் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணம் மோர் தென் half ஆஃப் த டிடென்ஷன் ஆர்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. பவனம்மாள் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1999 வால்யூம் 2 SCC 413. இதில் ரிமாண்ட் ஆர்டர் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும், தமிழ் வெர்ஷன் ஃபர்னிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டிடென்ஷன் ஆர்டர் கண்டினியூங் டிடென்ஷன் இல்லீகல்னு சொல்லி பாஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லிஜிபிள் பிளர்டு காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் விச் அமௌண்டிங் டு வயலேஷன் ஆஃப் டிட்டனுஸ் ஃபண்டமெண்டல் ரைட். அதில் நிறையா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து 2022 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 862 ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் 2022 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 862 ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர் விசஸ் பயாமாயும் அப்துல் ஹனான் அலைஸ் ஆனந்த். அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ அந்த புக்லெட் தராங்க இல்லைங்களா, இந்த புக்லெட் வந்து எப்படி இருக்கணும், ஒன்று லாங்குவேஜ் நோன் டு த டிட்டனும், இன்னொன்று ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஷால் பி இன் எலிஜிபிள் மேனர். ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து முக்கியமான டாக்குமெண்ட் பிளர்டாவோ இல்லிஜிபிளாகவோ இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஏன் வந்து அதை டிடென்ஷன் ஆர்டர் இல்லீகல்னு சொல்கிறாங்கன்னா, அதை வந்து யூ கேனாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட் ஆஃப் த பர்டிகுலர் பேஜ் அண்ட் இட் ப்ரிவெண்டட் த டிட்டனு ஃப்ரம் சப்மிட்டிங் எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் டு த அத்தாரிட்டிஸ் and it is a case of violation of article 22 subclass 5 of the Indian Constitution. Therefore continuing detention become illegal. Detention order quashed னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க 2022. இந்த பாயிண்டில் நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இது ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 சப்கிளாஸ் 3 ஒரு ரிப்போர்ட் நம்ம டிடென்ஷன் ஆர்டர் எல்லா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், நம்ம குண்டாஸ் ஆக்டு, பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட், அதில் வந்து செக்ஷன் 3 சப்கிளாஸ் 3ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அந்த 3 சப்கிளாஸ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிடெய்னிங் அத்தாரிட்டி வந்து டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. இப்போ முன்னாடி நம்ம டிசைட் பண்ணோம் 12 நாளுக்கு வந்து அந்த டிடெய்னிங் அத்தாரிட்டிக்கு பவர் இருக்குது. அல்லது 12 நாள் அல்லது கவர்மெண்ட் வந்து அதில் அப்ரூவல் ஆர்டர் போடுற வரைக்கும் அந்த ஆர்டரை வந்து அவர் வந்து ரிவ்யூ பண்ணலாம். அவர் என்ன செய்யணும், ஒரு டிடெய்னிங் அத்தாரிட்டி வந்து டிடென்ஷன் ஆர்டர் போட்டோன்னா அந்த டிடென்ஷன் ஆர்டரையும் கிரவுண்ட்ஸையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். கவர்மெண்ட் அதை பார்த்து ஒரு அப்ரூவல் ஆர்டர், அந்த ஆர்டரை வந்து அப்ரூவ் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க.
செக்ஷன் 3 சப்க்ளாஸ் 3ல் வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டீடைனிங் அத்தாரிட்டி ஃபோர்த் வித் கம்யூனிகேட் இந்த மெட்டீரியல், அப்படி ஃபோர்த் வித்துங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபோர்த் வித்னா இமிடியேட்லி, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபோர்த் வித்னா ஈவன் பிஃபோர் அந்த 12 டேஸ்க்கு முன்னாடி எப்போ வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. 2018 வால்யூம் 9 SEC 562, 2018 வால்யூம் 9 SEC 562, அது வந்து ஹாட்சின் ஹாவோ கிப் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர். அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அரவுண்டு 7 டேஸ் டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேஸில் 6 or 7 டேஸ் டிலே இருக்கும். இந்த டீடைனிங் அத்தாரிட்டி வந்து கம்யூனிகேட்டிங் ஆல் கிரவுண்ட்ஸ் டாக்குமெண்ட் டு த கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த 7 நாளில் சப்மிட் பண்ணுவாங்க. அது வந்து வார்த்தை ஃபோர்த் வித்துங்கிறது இம்மிடியட்லி, நீங்கள் பிளேட்டட்லி பிளேசிங் த டாக்குமெண்ட் பிஃபோர் த கவர்மெண்ட் வயலேட் ரூல் செக்ஷன் 3 சப்க்ளாஸ் 3ன்னு சொல்லி டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிறைய ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபெண்ட் ஆன் த ஜட்ஜஸ் வந்து நார்ம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில கோர்ட்டில் 5 டேஸ், ஆஃப்டர் 5 டேஸ் வந்து டாக்குமெண்ட் கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னா ஃபேட்டர்னு சொல்லுவாங்க. சில கோர்ட்டில் 6 டேஸ் 7 டேஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த பெஞ்ச். இப்போ எப்படி சார் எந்த டேட்டில் கவர்மெண்ட் வந்து டாக்குமெண்ட்டை வாங்கினாங்கங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம அஃபிடவிட் ரெடி பண்ணும்போதே அதில் ஒரு கிரவுண்ட்ஸ் வந்து போடணும். அதான் வந்து இப்போ நம்ம அஃபிடவிட் ரெடி பண்ணும்போது ஆன் விச் டேட் த டீடைனிங் அத்தாரிட்டி பிளேஸ் ஆல் டாக்குமெண்ட் பிஃபோர் த கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் நம்பர் 1 அண்டர் செக்ஷன் 3 சப்க்ளாஸ் 3 அண்ட் ஆன் விச் டேட் த ரெஸ்பாண்ட் நம்பர் 1 ரிசீவ்டு த சேம் அண்ட் ஃபெயில்டு டு கம்ப்ளை த கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 3 சப்க்ளாஸ் 3ன்னு சொல்லி நம்ம ஒரு கிரவுண்ட் போட்டு வச்சோன்னா, ஸோ அவங்க அதுக்கு கவுண்டர் வந்து ஃபைல் பண்ணணும். அப்போ வந்து அவங்க டேட் கொடுப்பாங்க. அதேமாதிரி இல்லைன்னா நம்ம ரெப்ரசன்டேஷனில் கேட்கலாம். கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிற ரெப்ரசன்டேஷனில் எந்த தேதியில் அனுப்புனாங்க, என்னைக்கு கிடைச்சாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் அதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டிலே இருந்தால் அந்த பாயிண்டில் எந்திரிச்சுட்டவுடனே மிலாடு செக்ஷன் 3 சப்க்ளாஸ் 3 வயலேஷன் மிலாடு டிலே இன் கம்யூனிகேட்டிங் த கிரவுண்ட்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா எங்கே இருக்குன்பாங்க. இந்த கவுண்டரில் அந்த பேரான்னு சொன்னோன்னா அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு ஜெயிச்சிடும். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து லை டவுன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு இந்த பெயிலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் வந்து ஒரு டிடென்ஷன் ஆர்டர் வந்து எதுக்காக பாஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஆல்ரெடி எ பர்சன் இஸ் இன் கஸ்டடி, ஒரு வெளியே வந்து இதே போல் இஃப் ஹி ரிலீஸ் ஆன் பெயில் ஹி வில் இன்டல்ஜ் இன் சச் கைண்ட் ஆஃப் ப்ரிஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஃபியூச்சர். அதுதான் வந்து பேஸ். அப்போ வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் ஆல்ரெடி கஸ்டடியில் இருக்கார், ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, அப்புறம் அவர் வெளியே வருவாருங்கிறதுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்க? வெளியே வந்தால் தானே ஹி வில் இன்டெலிஜ் இன் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். இவர் தான் ஆல்ரெடி இன் கஸ்டடியில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வெளியே வரான்னு சொல்கிறீங்க? அதனால் வந்து இப்போ டிடென்ஷன் ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்லி முத சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் பெயிலில் வந்துடுவாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து டிடென்ஷன் போடக்கூடாது. ரமேஷ் யாதவ்னு நினைக்கிறேன். அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி வந்து பெயில் கேன்சலேஷன் வேணால் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், டிடென்ஷன் ஆர்டர் வந்து போடாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து இப்போ பெயில் நீங்கள் மறுபடியும் வந்து இதே போல் இன்டெலிஜிங் வேறு ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டாங்கன்னா பழைய கேஸில் பெயிலை கேன்சல் பண்ணி போடுங்க, எதுக்கு டிடென்ஷன் போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாயிண்ட் அப்படியே எவால்வ் ஆகுது. கமரனிசாங்கிற கேஸ் வருது. பின்னாடி ரேகா அப்படிங்கிற கேஸ் ரொம்ப செலிப்ரேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டு, ரேகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதில் என்ன சொன்னாங்கன்னா 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் டிசைட் பண்ணுறாங்க. அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் இப்போ ஒரு பெயில் பெட்டிஷன் வந்து இப்போ டிஸ்மிஸ் ஆகிருக்கு. டீடைனிங் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதே போல் வேறு ஒரு கேஸை சொல்லி இதே போல் இன்னொரு வழக்கில் இன்னொரு அக்யூஸ்டுக்கு இந்த கோர்ட்டு பெயில் கொடுத்துருக்காங்க, இவரும் வந்து அதில் அதே மாதிரி இவருக்கும் இந்த கேஸும் அந்த கேஸும் ஒரே தன்மையாக இருக்குது, இவரும் பெயிலில் வந்துடுவார், பெயிலில் வந்து இதே போல் செயலில் ஈடுபடுவாங்க, அதனால் அவரை டீடைன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை அப்ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த டிடென்ஷன் ஆர்டரை சேலஞ்ச் பண்ண HCPயை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. தென் மேட்டர் வென்ட் டு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு. அங்கே வந்து ஒரு இப்போ டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜஸ் ஆனரபிள் ஜட்ஜஸ் கேட்பாங்க. அந்த 3 ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு வந்து ரெஃபரன்ஸ் அனுப்புவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு யாரோ ஒருவருக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சுங்கிறதுக்காக இவர் ஒரு இந்த பர்டிகுலர் டிட்டனுக்கு வந்து பெயில் கிடைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து நான் அப்ளிகேஷன் மைண்டு மியர் இப்சி டிக்ஸிட்டு. எப்படி இவரோட கேஸில் ஒரு கோ அக்யூஸ்டுக்கு பெயில் கிடச்சிருந்தா பெயிலுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம்,
யாரோ சம்மதர் பெர்சனின் சம்மதர் கேஸ் பெயிலில் வந்ததுக்கா இவர் பெயிலில் வந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் வந்து நான் அப்ளிகேஷனை மைண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டினரி கிரிமினல் லா வந்து இருக்கும் பொழுது டிடென்ஷன் ஆர்டர் நாட் நெசசரின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மர்டர் பண்ணாங்கன்னா 302 கேஸ் இருக்குது, அவரை ரிமாண்ட் பண்ணுறீங்க, அந்த கேஸ் நடக்கும். ஸோ அதுவே வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன் தான். அதில் நீங்கள் தனியாக டிடென்ஷன் ஆர்டர் இன்வோக் பண்ண தேவையில்லை. ஆர்டினரி கிரிமினல் லா இஸ் எனஃப் ஃபார் ஹேண்ட்லிங் த டிட்டனும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வந்து ரொம்ப நெசசிட்டி தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரேகா கேஸில் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு 3 ஜட்ஜஸ் பெஞ்சில் லைட்டாக டைலூட் ஆகும். அப்புறம் நம்ம இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அழகு விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் புதுக்கோட்டைங்கிற கேஸு, அழகு விசஸ் தமிழ்நாடு கேஸு. நம்ம ஹைகோர்ட் வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அந்த கேஸில் அதே தான், வேறு ஒருத்தருக்கு பெயில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி இவருக்கும் பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணும்போது நம்ம ஹைகோர்ட் ஒத்துக்கிற மாட்டாங்க. தென் த மேட்டர் வென்ட் டு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். ஆனரபிள் மிஸ்டர் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஆஃப் அவர் ஹைகோர்ட் மிஸ்டர் சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் எஸ் நாகமுத்து சார் வந்து அப்பியர் ஆகிருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு செலிப்ரேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பெயில் கிராண்டட் டு சம்மதர் பர்சன் இன் சம்மதர் கேஸ் வந்து நாட் மெட்டீரியல்னு சொல்லி நிறையா கேசஸ் எல்லாம் எடுத்து சொல்லி ரேக்காலாம் சொல்லி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணி செட் லிபர்ட்டின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஹைகோர்ட் இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா சிமிலர் கேஸ்ன்னு சொல்லி நிறைய டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் பேப்பர்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எடுத்தோன்னே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிடென்ஷன் ஆர்டரை படிக்கும்போது மேக்ஸிமம் பேராகிராஃப் நம்பர் 5ல் வந்து இவர் வந்து பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இதே போல் சிமிலர் கேஸில் சோன்சோ கிரைம் நம்பரில் சோன்சோ கோர்ட்டில் பெயில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோன்னா, அப்போ அந்த பெயில் ஆர்டரையும் நம்ம பெயிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த பெயில் ஆர்டர் வந்து ஒருவேளை கோஅக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் ஆன் பெயில், அதனால் பெயில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம கேஸில் கோஅக்யூஸ்டுக்கு பெயிலே கிடச்சிருக்காது. ஸோ அது வந்து நாட் சிமிலர், நான் அப்ளிகேஷன் நம்ம டிடென்ஷனை வந்து ரிவோக் பண்ணுங்கன்னு நம்ம கேட்கலாம். இல்லை அந்த நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி 1 மாதத்தில் நம்ம கிளைண்ட்டை டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிமிலர் கேஸ் வந்து பழைய 1667 சப்கிளாஸ் 2 ஸ்டாச்சுட்டரி பெயில் இருந்திருக்கும். ஸோ அது நாட் இது அப்ளிகபிள்னு சொல்லலாம். அதேமாதிரி அந்த கேஸில் அவருக்கு வந்து ப்ரீவியஸ் கேஸே இருக்காது, நோ ப்ரீவியஸ் கேஸ்ன்னு சொல்லி பெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸில் அவருக்கு 4 ப்ரீவியஸ் கேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேஸையும் இந்த கேஸையும் கம்பேர் பண்ணி நாட் சிமிலருங்கிற பாயிண்டில் வந்து நம்ம அழகு கேஸை பேஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி நம்ம வந்து இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது மற்ற எந்த பாயிண்ட் இல்லைனாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து குவாஸ் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த டிட்டெய்னிங் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போக்ஸ்கோ அஃபென்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அல்லது வந்து இப்போ என்டிபிஎஸ் ஆக்டில் கமர்ஷியல் குவான்டிட்டி கேஸாக இருக்கும். கமர்ஷியல் குவான்டிட்டி கேஸில் உங்களுக்கு தெரியும் செக்ஷன் 37ல் வந்து பார் இருக்குது. 37ல் வந்து ஒருத்தருக்கு வந்து பெயில் கொடுக்கணுன்னா ட்வின் டெஸ்ட்டை வந்து அவங்க கம்ப்ளை பண்ணணும். என்டிபிஎஸ் ஆக்டில் கமர்ஷியல் குவான்டிட்டி இப்போ கஞ்சானா 20 கிலோவுக்கு மேலே இருந்தால் அது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி, அவ்வளோ ஈஸியாக பெயில் கொடுக்க மாட்டான். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் குவான்டிட்டி கஞ்சாவில் கேஸ் போட்டு அவரை வந்து ட்ரக் அஃபெண்டர்னு சொல்லி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி ஒரு 20 நாளில் பாஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அந்த கிரவுண்டு கேட்போம். இவர் வந்து 37 என்டிபிஎஸ் ஆக்டில் பார் ஃபார் கிராண்டிங் பெயில் இருக்குது, இவர் வந்து என்டிபிஎஸ் ஆக்டில் அரெஸ்டாக 20 நாள் இருக்கார், இவருக்கு வந்து பெயில் கிடைக்க சான்ஸே இல்லை, ஆனால் அவர் பெயில் கிடச்சி வெளியே வந்துடுவார் டிட்டெய்னிங் அத்தாரிட்டி சொல்லியிருக்காரு. அது வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு ஆர்கியூ பண்ணலாம். இதுக்கு நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவர் வந்து ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும், ப்ரீவியஸ் கேஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் டிட்டெய்னிங் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, பாசிபிலிட்டி ஃபார் கம்மிங் அவுட் ஆன் பெயில் சொல்லிவிட்டு அடுத்த வரி என்ன சொல்லுவாருன்னா, இஃப் ஹீ கம்மிங் அவுட் ஆன் பெயில் ஹீ வில் இன்டெல்ஜிங் இன் சச் ப்ரிஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் விச் வயலேட் பப்ளிக் ஆர்டர் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது சொல்லுவார். ஒரு வெளியே வந்தால் இதே போன்ற செயலில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் நம்ம ஹைகோர்ட் இவருக்கு இப்போ ஏற்கனவே 2 வழக்கு 3 வழக்கு இருந்தால் இவர் வெளியே வந்து இதே போல் செய்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம். இவர்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு கேஸ் தான், இதுக்கு முன்னாடி வேறு எந்த கேஸ் கிடையாது, மறுபடியும் இதே போல் செய்வார்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வித்தவுட் பேசிஸ் ஆன் எனி மெட்டீரியல்
மியர் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், தேர்ஃபோர் டிடென்ஷன் ஆர்டர் குவாஸ்ன்னு சொல்லி பண்ணுறாங்க. இதுக்கு நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் ஒருத்தர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் ரிமாண்டில் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இப்போ திருட்டு வழக்குகள், வழிப்பறி வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிடி வாரண்ட்லேயோ மற்ற வழக்குலையோ அவர் மேலே நிலுவையில் இருக்கிற வழக்குகள்லேயும் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு 2 வழக்கில் ரிமாண்டில் இருப்பார். ஆனால் டீடைனிங் அத்தாரிட்டி வந்து ஒரு வழக்கை பற்றி மட்டும் சொல்லி இந்த ஒரு கேஸில் பெயில் போட்டிருக்காரு, இது பெண்டிங்கில் இருக்குது, இவர் பெயில் கிடச்சி வெளியே வந்துடுவார், அதனால் டிடென்ஷன் ஆர்டர் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இன்னொரு வழக்கில் பிடி வாரண்டில் அவரை ரிமாண்ட் பண்ணதில் அவர் பெயில் ஃபைல் பண்ணாரா பண்ணலையா, பெயில் கிடச்சிச்சா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக விட்டுருப்பாங்க. அப்படி இருந்தால் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. சுனேகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஹைகோர்ட் சொல்கிறாங்க. 2007 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் 257, சுனேகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் 257. இதில் அவருக்கு அட்வர்ஸ் கேஸும் இருக்கும், கிரவுண்ட் கேஸ் இருக்கும். கிரவுண்ட் கேஸில் மட்டும் பாசிபிலிட்டி ஃபார் கம்மிங் அவுட் ஆன் பெயில்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவரை ரிமாண்ட் பண்ண இன்னொரு கேஸை பற்றி சைலண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈவன் இஃப் ஹி கம்மிங் அவுட் ஆன் பெயில் இன் த கிரவுண்ட் கேஸ், he will not come out from prison and involve in such prejudicial activities for the reason if he didn't got bail in the adverse case, he will not coming out from prison சொல்லிப்பாங்க. அட்வர்ஸ் கேஸ்லேயும் ஜெயில் பெயில் எடுத்து சூரிட்டி நிப்பாட்டினா தான் வெளியே வர முடியும். கிரவுண்ட் கேஸில் மட்டும் பெயில் எடுத்தால் வெளியே வர முடியாது. அப்புறம் எப்படி வெளியே வந்து இதை போன்ற செயலில் ஈடுபடுவார்னு சொல்லி அந்த டிடென்ஷன் ஆர்டரை வந்து குவாஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில கேசஸில் வந்து பெயில் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும். அந்த பேராகிராஃப் நம்பர் 5 தான் டிடென்ஷனில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பெயில் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும். ஆனால் டீடைனிங் அத்தாரிட்டி என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் தாக்கல் செய்த பிணை மனு நிலுவையில் உள்ளது, இதை போன்ற வழக்கில் எக்ஸுங்கிறவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது, எனவே இவர் மேற்கண்ட வழக்கில் அதே நீதிமன்றத்தில் அல்லது அதற்கு மேலான நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்து பிணையில் வெளிவர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனால் இந்த வார்த்தையை சொல்லலாம். இப்போ இவர் பெயில் போட்டார், பெயில் தள்ளுபடி ஆயிடுச்சு, அதே நீதிமன்றத்தில் அல்லது மேலமை நீதிமன்றத்தில் மறுபடியும் பிணை மனு தாக்கல் செய்து பிணையில் வெளிவர வாய்ப்புள்ளதுங்கிறது வந்து ஆல்ரெடி பெயில் டிஸ்மிஸ் ஆன கேஸில் அப்படி சொல்லலாம். ஆனால் பெயில் பெண்டிங் இருக்கும்போது ஏன் வந்து இவர் ஃபைல் பெயில் பெட்டிஷன் பிஃபோர் த சேம் கோர்ட் ஆர் ஹையர் கோர்ட் ஒயில் பெயில் அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங். அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். நிறைய நேரங்களில் டீடைனிங் அத்தாரிட்டி வந்து இப்போ கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து இப்போ அலுவலகத்தில் ஒரு பெயில் பெட்டிஷன் ரெடி பண்ணும்போது ஆல்ரெடி ரெடி பண்ண பெயில் பெட்டிஷன் எடுப்போம், காஸ்ட் டைட்டில் மாற்றுவோம், செக்ஷன் மாற்றுவோம், கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் போடுவோம், மற்ற எல்லாம் அந்த ப்ரேயர் கிரே நம்பர் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து அவங்களும் செய்வாங்க. எடுத்து ஒரு பழைய டிடென்ஷன் எடுப்பாங்க, அதை எடுத்து அப்படியே மாற்றுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டிட்டனும் வந்து விமனாக இருப்பாங்க. ஆனால் அவன் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு மேல் மெம்பரோட டிடென்ஷன் ஆர்டரை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ சில இடங்களில் சிங்கிற ஹீக்கு பதிலாக சீன்னு வந்துடும். சி வில் கம்மிங் அவுட் ஆன் பெயில், சி வில் ஃபைல், மற்ற எல்லாம் ஹீங்கிறது வந்திருக்கும். 2 இடத்துல மட்டும் ஹீங்கிறது ஒரு சி ஆயிரும். பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி டிடென்ஷன் ஆர்டர் வந்து குவாஸ் ஆயிருக்கு. நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு, டீடைனிங் அத்தாரிட்டி பாஸ்டு த டிடென்ஷன் ஆர்டர் அண்டர் த ராங் இம்ப்ரெஷன், த டிட்டனோ இஸ் அ விமன், அது வந்து ராங் இம்ப்ரெஷன் வித்தவுட் அப்ளைங் மைண்டுன்னு சொல்லி குவாஸ் ஆகிருக்கு, ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுக்கு வந்து இப்போ நிறையா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சாலிட்டரி கேஸ், டீடைனிங் ஒரே ஒரு கேஸ் மட்டும் டீடைனிங் அந்த டிட்டனுக்கு இருக்கும். ஆனால் டீடைனிங் அத்தாரிட்டி வந்து கிரவுண்ட்ஸில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனுங்கிறது 4 பக்கத்துலேருந்து 7 பக்கத்துக்குள்ளே தாங்க இருக்கும். அதிகபட்சம் 7 பக்கம், குறைஞ்சபட்சம் 4 பக்கம். அதை நம்ம திரும்ப திரும்ப படித்தோம்னா நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து இந்த நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு வந்து கிரவுண்ட்ஸ் தடவை படிக்கும்போது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பாயிண்ட்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். இது இவ்வளோ கரெக்டாக போட்டிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி ஒரு பாயிண்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிட்டனுக்கு ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் டீடைனிங் அத்தாரிட்டி என்ன எழுதியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கட் அண்ட் பேஸ்ட், அதில் வந்து இந்த டிட்டனும் ஹேபிச்சுவலி கமிட்டிங் இந்த க்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நான் டிட்டனும் கமிட்டிங் இந்த க்ரைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ க்ரைம்ஸ்னால் ப்ளூரல், அவருக்கு இருக்கிறது ஒரே கேஸு. ஹேபிச்சுவலினா மோர் தென் ஒன்ஸு.
அப்போ வந்து நான் அப்ளிகேஷன் மைண்ட் அண்டர் த ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் ஒரு ஹேபிச்சுவலாக இன்வால்வ் ஆகிறாருன்னு சொல்லி டிடென்ஷன் போட்டதா கோர்ட் வந்து இப்போ ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட்ஸில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா HCP நம்பர் 1918/2022 அதில் ஒரு முக்கியமான கேஸு நம்ம மதுரை பெஞ்ச் பாஸ் பண்ண கேஸு. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் மைண்டுக்கு வந்து நிறையா படிக்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து அதில் கிடைக்கும். இப்போ டிட்டனும் இப்போ அவங்க ஒரு கேஸில் ஒரு 4 கோஅக்யூஸ்ட் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கும் டிடென்ஷன் ஆர்டர் போடுவாங்க. அதில் சில நேரம் பேர் அப்பா பேரை இந்த கட்டன் பேஸ் பண்ணும்போது அப்பா பேர் மாறிடும், ஏஜ் மாறும், இந்த சி வரும். சில நேரங்களில் வந்து ஜீவோ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 14/18 குண்டாஸ் ஆக்ட்லேயும் சரி, பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட் எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இல்லைங்களா, கலெக்டர் கமிஷனருக்கு வந்து பவர் கொடுத்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணுவாங்க அண்டர் செக்ஷன் 3 படி. ஏன்னா இது வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து டைரெக்டாக அவருக்கு வந்து பவர் கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஒரு பவர் வந்து கொடுப்பாங்க. ஃபார் த பீரியட் ஆஃப் 3 months தான் கொடுப்பாங்க. அந்த 3 months முடிஞ்சோன்னா அந்த கலெக்டருக்கு அந்த பவர் அந்த பர்டிகுலர் டேட்டில் முடிஞ்சிடும். மறுபடியும் இவர் ஒரு லெட்டர் அனுப்புவார். டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் தொடர்ச்சியாக க்ரைம் நடக்குது, இல்லை இன்னொரு 3 months எக்ஸ்டென்ஷன் பண்ணித்தாங்கன்னா அவங்க மறுபடியும் இன்னொரு 3 months எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. எவ்ரி 3 months வந்து அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து நம்ம புக்லெட்டில் வைப்பாங்க, முன்னாடி வைக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் இப்போ மதுரை டிவிஷன் பெஞ்சில் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு தராது வந்து தரணும், அது தரலைன்னா அது 22 subclass 5 வயலேஷன் சொல்லி ஹோல்டு பண்ணோன்னா இப்போ வந்து புக்லெட்டில் ஜிஓ தராங்க. அந்த ஜிஓவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா கிரவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் பர்டிகுலர் சில நேரம் வந்து அந்த பவரை 3 months பீரியட் வந்து நேற்று முடிஞ்சிருக்கும். இவர் வந்து இன்றைக்கி டேட்டில் டிடென்ஷன் ஆர்டர் போட்டிருப்பார். இன்றைக்கி போட்ட டிடென்ஷன் ஆர்டரில் பழைய ஜிஓவை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நம்பரை. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டுக்கு அவருக்கு பவர் இருக்கும், கவர்மெண்ட் வந்து புது ஜிஓ போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் பழைய ஜிஓவை மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து தப்புன்னு சொல்லி ஈவன் அப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் பொதுவாக வந்து ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் வந்து கொஞ்சம் சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறையா டிடென்ஷன் ஏபிஎஸ் கார்பஸ் பெண்டிங் இருக்கிறதுனால நம்பர் வைஸ் சீனியாரிட்டி இல்லைன்னா டேட் ஆஃப் டிடென்ஷன் வைஸ் வந்து கேஸ் ஃபைனல் ஹியரிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஜிஓ பவரே இல்லாமல் டீடைனிங் அத்தாரிட்டி பாஸ் பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் வந்து நம்ம அட்மிஷன்லேயே மென்ஷன் பண்ணி ஸ்பெஷல் கேஸாக ஹேண்டில் பண்ணி வேகமாக முடிக்க சொல்லி கேட்கும். இப்படி நிறைய கேசஸை முடிச்சிருக்காங்கப்பா. ஜிஓவில் தவறு இருக்கும். இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுத்த பவர் அந்த ஜிஓவை வச்சு திருச்சி கலெக்டர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டைப்போகிராஃபிக்கல் எரர் தான். ஸோ அப்படி இருந்தால் டைப்போகிராஃபிக்கல் எரராக இருந்தால் கூட அது வந்து ரொம்ப வெரி ஹார்ட் ஆஃப் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர். அதை பேஸ் பண்ணி டிடென்ஷனை வந்து ரிவோக் பண்ணுவாங்க. ஈவன் நம்பரை மாற்றி போட்டாலும் வரும். ஸோ ஜிஓவில் இருந்து நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன்லேருந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனை பேஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டு புக்லெட்டில் பார்க்கணும். புக்லெட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேடு டாக்குமெண்ட் நாட் ஃபர்னிஷ்டு இந்த புக்லெட்னாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டரை சேலஞ்ச் பண்ணலாம்.